நம்ம பேசுகிறதெல்லாம் கம்மி. இப்போ அண்ணன் பேசுவார் பாருங்க, அதை கேட்டுட்டு உண்மையிலேயே செத்துறாதீங்க. வெட்கமில்லை உனக்கு? தமிழ் தெரியாது என்று சொல்வதற்கு, எனக்கு தமிழ் வராது என்று சொல்வது, தூக்கு போட்டுக்கொள். நான் தூக்கு போட்டுக்கொள் சொல்வதை விட, இதை பெருமிதமாக சொல்வதை விட, தமிழ் இனத்திற்கிடையே தமிழனாக வாழ முடியாத ஒரு நிலையிலே கேவலமாக நீ எனக்கு தமிழ் வராது என்று சொன்னால், தமிழ் வரவில்லை என்றால் வெட்கப்படும். இதை பெருமை என்ன இருக்கு? ஐ எம் a born Christian. என்ன பேச்சு இது? தமிழில் இல்லாத எல்லாம் எனக்கு கிறிஸ்துவம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பது. இதெல்லாம் நீ தமிழ்நாட்டில் தமிழர்களை ஆளுகின்ற நிதி மந்திரியாக இருக்க விரும்புகிறாயா, தெருவில் போக விரும்புகிறாயா? முதல்வருக்கு என்ன தெரியும்? முதல்வர் என்ன தெரிந்து இவர்களெல்லாம் வைத்திருக்கிறார்? ஆகாதவன் போகாதவன் கிரிமினல் வழக்கில் இருக்கிறவரை நீதிமன்றியாக வைத்திருக்கிறார். அவருடைய அண்ணன் தம்பிகளெல்லாம் அடித்து உதைத்து ரத்த கலரி செய்து இவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடப்பட்டவன். கைது செய்யப்பட்டு பிணையில் விடப்பட்டவன் எல்லாம் இந்த நாட்டில் நிதியமைச்சராக இருந்தால் இந்த நாடு என்ன விளங்கும்? இதையெல்லாம் முதலமைச்சர் வேற மனிதனே கிடையாதா? இதுதான் நம்ம எல்லாம் விளங்காத மனிதர்களாக ஒன்று சேர்ந்து விட்டோம். விளங்கிய மனிதர்களுடைய யோசனையை கேட்டுதான் நாடு ஆள வேண்டும். வேற என்ன செய்வது?